மாட்டை அடிச்சா ஒரு 100 கிலோ கறி தேராது. 1 கிலோவில் 5 பேர் திருப்தியா சாப்பிடலாம்னா 100 கிலோவில் 500 பேர் திருப்தியா சாப்பிடலாம். அந்த நாளின் தேவை ஒரு கொளுத்த கன்றா என்ன பண்ணிருக்கு. நான் சொல்றேங்க, தேவ பிள்ளைகள், நீங்க ஒரு நேர பசியை ஆற்றுவதற்கு தேவனிடத்தில் வந்து நிற்கலாம். அவர் 500 பேருடைய பசியை ஆற்றும் அளவுக்கு உங்களுக்காக ஒரு கொளுத்த கன்றை அடிக்கிற தேவன். இளையகுமாரன் போனாரா, சுத்தி அலைஞ்சாரு, கடைசியில் பண்ணி திங்கிற தவிடு கூட கிடைக்காம வீட்டுக்கு வந்தாரா, வந்துட்டாரு. கடைசியில் ஒரு வயிறு பசி ஆற்றதுக்கு பண்ணி தவிடு கூட கிடைக்கல. இப்போ வீட்டை நினைச்சு பார்க்குறாரு. அப்பா வீட்டை என்ன பண்றாரு, அப்பா வீட்டில் கூலிக்காரங்களுக்கு திருப்தியான சாப்பாடு நினைச்சு 3 வேளையும் நான் அவருடைய குமாரன் இங்கே கிடந்து இப்படி கஷ்டப்படுறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்கே போனது சொத்துக்காகையோ இல்லை அப்பாவுடைய அன்புக்காகலாம் போகல. இந்த ஒரு வேளை சாப்பாட்டுக்காக தான் அப்பா வீட்டுக்கே என்ன பண்ணுறாரு. ஆனால் அப்பா பையனுக்காக எதிர்பார்த்து இருக்கிறார். வந்தோடனே முத்தம் கொடுத்து எல்லாம் செஞ்சு, எல்லாம் கட்டி பிடிச்சி எல்லாம் செஞ்சு, அவருக்கு கிஸ்திரம்லாம் போட்டு எல்லாம் செஞ்சார். இப்போ எனக்கு இதில் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயத்தை பார்க்குறேன். இந்த இவங்க சொல்கிற மாதிரி அந்த அன்றன்றுள்ள அப்பம், அன்றன்றைக்கான தேவை அப்படிங்கிறத இந்த இடத்துல கம்பேர் பண்ணி பாருங்கள். இப்போ இவன் என்ன தேவையோடு வந்திருக்கான், அவனுக்கு நல்லா கவனிங்க, அவனுக்கு அவன் வயிற்றுக்கு ஒரு வேளை சோறு என்ன செய்யணும், கிடைக்கணும். அதனால் வந்து நிற்கிறான். அப்பா சொல்கிறாரு, இவன் உண்மையில் எங்க இவனுக்குன்னு கொடுத்தாங்கன்னா எங்கனையா கிடைக்கிறத கொடுத்துட வேண்டியதானே, மிச்சம் கிடைக்காமலாம் இருக்கும் அவர் வீட்டில். அந்த அதில் கொஞ்சம் எடுத்து கொடுங்கடா. மிச்சத்தை கொடுக்குற ஆண்டவர் கிடையாது. அதுக்கப்புறம் சரி, அந்த ஒரு கோழி கிடக்கல, அந்த கோழி எப்படிங்கடா அடிங்க, ஒரு ஆளுக்கு பார்த்து கரெக்டாக பாதியை மட்டும் கொள்ளுங்க, பாதியை அப்படி விட்டுருங்க, அது பாட்டுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். ஏன்னா அவனுக்கு கால் வாசி, அந்த லெக் பீஸை மட்டும் எடுங்கடா, அது ஒத்த காலில் நடக்கட்டும். அப்படியா கொடுத்தாரு. ஒரு லெக் பீஸ் எடுங்க, அதில் கொஞ்சம் தோலுக்கள் அறுத்து கொஞ்சம் கொஞ்சம் ருசியாக சாப்பிட்றட்டும் அப்படியா சொன்னார். அவர் கோழி அடிங்கன்னா சொன்னார், கையை தட்டுங்க, கொளுத்த கன்றை அடிப்பியுங்கள், என் குமாரன் மரித்தான், மறுபடியும் உயிரோட வந்திருக்கான். பிரைஸ் காட். எனக்கு இப்போ கேள்வி வருது, அன்ற இது என்ன ஆண்டவரே, அவன் ஒருவேளை சாப்பாட்டுக்கு தானே வந்திருக்கான், அதுவும் அவனுக்கு மட்டும்தானே. ஏங்க, ஒரு மாட்டை அடித்தா ஒரு 100 கிலோ கறி தேராது. 1 கிலோவில் 5 பேர் திருப்தியாக சாப்பிடலாம்னா 100 கிலோவில் 500 பேர் திருப்தியாக சாப்பிடலாம். அந்த நாளின் தேவை ஒரு கொளுத்த கன்றா என்ன பண்ணிருக்கு. நான் சொல்றேங்க, தேவ பிள்ளைகள், நீங்க ஒரு நேர பசியை ஆற்றுவதற்கு தேவனிடத்தில் வந்து நிற்கலாம். அவர் 500 பேருடைய பசியை ஆற்றும் அளவுக்கு உங்களுக்காக ஒரு கொளுத்த கன்றை அடிக்கிற தேவன். கையை தட்டி நல்ல அபிஷேகத்தோட அப்பாவை உயர்த்தி அந்த சர்வ வல்ல தேவனை மகிமைப்படுத்தி, பிரைஸ் காட். அவர் சும்மா அப்படியே நசுக்கி கொடுக்கிற ஆண்டவர் அல்ல, அப்படியே இருக்கிற அத்தனை என்ன பண்றாரு, அவர் தாங்க சம்பூரணமா கொடுக்கிற தேவன். எப்படி ஆச்சரியமா இருக்குல்லன்னா அவரை பார்த்து. இதுல நீங்க ஆச்சரியப்பட்டுக்கிட்டே இருங்க. வாங்க வேண்டியதெல்லாம் குப்புன்னு என்ன பண்ணிடலாம். பிரைஸ் காட்.